ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழச்சி சமையல். இன்றைக்கி சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான ரிச் ஃபுட் பார்க்க போகிறோம். அது என்னென்னா ராகி தோசை அண்ட் ராகி இட்லி. ஒரே மாவை வச்சுட்டு எப்படி ரெண்டுத்தையும் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு சின்ன பவுல் எடுத்திருக்கேன். அதில் நான் 1 கப் ராகி எடுத்திருக்கேன். கால் கப் உளுந்து, ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். இதை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். ஒரு 4-5 வாட்டி கழுவி எடுத்துக்கணும் இதை. ஏன்னா இந்த ராகியில் வந்து நிறைய தூசிலாம் இருக்கும். அதனால் நல்லா கழுவி எடுத்துக்கணும். இதை ஒரு 3 ஹவர்ஸ்க்கு நம்ம ஊற வச்சிடலாம். இப்போ 3 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இது ஓரளவுக்கு நான் அரைச்சிட்டேன். எதுவும் தண்ணி ஊற்றாமல் அரைச்சிட்டேன். இப்போது இதை ஊற வச்ச தண்ணியை நான் ஒரு 1/2 டம்ளர் ஊற்றி அரைச்சி எடுத்துக்கிறேன். தேவைப்பட்டதுன்னா நீங்கள் அப்பப்போ தண்ணி ஊற்றிக்கோங்க. அரைச்சிட்டேன். இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கோங்க. இதில் கொஞ்சம் சாதம் போட்டு அரைச்சிங்கன்னா இட்லியும் தோசையும் நல்லா சாஃப்டாக வரும். அதுக்காக நான் போட்டுக்கிறேன். ஒரு 1/2 கப்பு போடுறேன் நான். இதையும் அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சாச்சு. அவ்வளோதான். இதை ஒரு பவுலில் ஊற்றிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1.5லேருந்து 2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். நல்லா கலந்து விட்டுக்கலாம். மூடி வச்சிடலாம். இது வந்து நல்லா புளிக்கணும். இது அடுத்த நாள் காலையில் தான் யூஸ் பண்ண முடியும். அடுத்த நாள் காலையில் இது பாருங்கள், எவ்வளோ சூப்பராக மாவு வந்து புளிச்சிட்டு வந்திருக்கு. எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். இப்போது இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்ததுக்கப்புறமா இட்லி தட்டில் நம்ம ஊற்றிக்கலாம். ஊற்றியாச்சு. இட்லி பாத்திரத்தில் வச்சிடலாம். நம்ம வச்சுட்டு இது ஒரு 15 நிமிஷம் நல்லா வெந்துருச்சுன்னா போதும். நம்மளுக்கு ஒரு சூப்பரான ராகி இட்லி ரெடி ஆகிடும். 15 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு. ஒரு ஹெல்த்தியான ராகி இட்லி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ராகி இட்லி எல்லாருமே சாப்பிடலாம். முக்கியமாக டயபெட்டிக் இருக்கிறவங்க, குழந்தைங்க எல்லாமே நல்லா சாப்பிடலாம். ஏன்னா இதில் ரிச் கால்சியம் இருக்குது. அதனால் ரொம்ப நல்லது. உங்கள் வீட்லையும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு தவா வச்சுருக்கேன். தவா நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதே மாவு தான். அதெல்லாம் இப்போ தோசை ஊற்றிக்கிறேன் நான். பாருங்கள் எவ்வளோ மெலிசாக தேய்க்க முடியுதுன்ட்டு. சுற்றி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் நான். அவ்வளோதான். ஒரு வாட்டி திருப்பி போட்டுட்டு ஒரு நிமிஷம் வேக வச்சுட்டு எடுத்துட வேண்டியது தான். அவ்வளோதான். சூப்பராக ராகி தோசையும் ரெடி ஆகிடுச்சு. இட்லி தோசைக்கு பதிலாக நம்ம இதை கூட எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் வீட்லேயும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.